Dear students, example 10.14, solve dy by dx equal to root of 4x plus 2y minus 1. Solution. இது நமக்கு கொடுத்திருக்காங்க dy by dx equal to root of 4x plus 2y minus 1. Yes. Keep it as first equation. இப்போ இதை என்னால் டைரக்டா இந்த ரூட் இருக்கிற வரைக்கும் பிரிக்க முடியாது as a variable separable. அதுக்கு என்ன பண்ண போறேன்னா ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த ரூட்டுக்கு உள்ள இருக்கிற வேல்யூவை நான் z ன்னு எடுத்துக்கிறேன். 4x plus 2y minus 1 is nothing but z. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் with respect to x. என்ன ஆகும் பாருங்க, z becomes dz by dx, 4x becomes 4 ஆயிடும், 2y becomes 2 into dy by dx ஆயிடும், 1 0 ஆயிடும், வெட்டலாம். இப்போ பாருங்களேன், இந்த 4 into 1 4, இந்த 2, இப்போ மறுபடியும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த dy by dx பதில் என்ன போட்டிருக்கேன், கொஞ்சம் கொஸ்டின் இல்லை, இந்த dy by dx ஓட வேல்யூ தூக்கி இங்க போட்டுக்கிறேன். ஏன்னா இப்போவும் என்னால் பிரிக்க முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். சரி, இப்போ பாருங்க, இந்த 4 இந்த 2, இதுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா இருக்கா z. இங்க இருக்கு பாருங்க, இந்த வேல்யூ தான் இங்க ரீப்ளேஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு இதை திருப்பி போட்டேன், இதுக்கு இதை தூக்கி நான் இங்க போட்டேன். இப்போ பாருங்க, ஈஸியாக பிரிஞ்சிடும். dz by dx 4 plus 2 times of dz. இப்போ என்ன நடக்க பாருங்க, இந்த dz கூட இந்த ஹோல் வேல்யூ மெர்ஜ் ஆயிடும். அப்போ dz by 4 plus 2z equal to இந்த dx இப்படி போயிடுச்சு. இப்போ பாருங்க, அழகா பிரிஞ்சிச்சு பாருங்க, dz 4 plus 2 root z, இந்த பக்கம் dx. அப்போ முடிஞ்சு போச்சா, வேரியபிள் செப்பரபிள். இப்போ z with z x தனியா போயாச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேட் பண்ணும்போதும் என்னால் டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது, மறுபடியும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். என்ன பண்றேன், இந்த ரூட் zக்கு நான் u ஒரு பேர் வைக்கிறேன். இப்போ u ஸ்கொயர் போட்டீங்கன்னா இந்த ரூட் போயிடும், z வந்துடும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க, u ஸ்கொயருக்கு 2u, uக்கு du, zக்கு dz. சரியா போச்சுங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு போய் இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்ப என்ன வந்துடும், இன்டெகிரல் ஓவர் இந்த dzக்கு பதிலா 2u du, இதுக்கு பதிலா என்ன போட போறேன், 4 பிளஸ் இந்த u equal to root z. root z என்ன போட போறேன், இந்த u போட போறேன். அப்ப என்ன வந்துடும், இந்த 2 இந்த root z க்கு பதிலா இந்த u, இந்த 4, இந்த பக்கம் as usual அதே மாதிரி dx வச்சிருக்கேன். இப்போ பாருங்களேன், இந்த 2 4 2 எல்லாத்தையும் காமனா வெளியிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். இந்த 4 2 டைம்ஸ் ஆகும் 2. அப்ப என்ன மேல இங்க u மட்டும் இருக்கும், இந்த 4 becomes 2 ஆயிடும், இது u into du equal to இந்த dx. இப்ப பாருங்க, இன்னும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த u by 2 plus u எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம், 1 minus 2 by 2 plus u எழுதிக்கலாம். சிம்பிளி பண்ணி பாருங்களேன், இது 2 plus u, இங்க ஒரு 2 2 நமக்கு கேன்சல் ஆயிடும், என்ன மட்டும் வந்துடும், இந்த u மட்டும் நமக்கு வந்துடும், இது by 2 plus u du இந்த dx as usual. இப்போ இந்த du பிரிச்சு கொடுங்க, 1 into du இந்த மைனஸ் 2 தூக்கி வெளியே வச்சுக்கோங்க. அப்போ 1 by 2 plus u கீழே வந்துடும் into du dx. ஒன்றும் இல்லை, அப்படியே மல்டிப்ளை பண்ணி பிரிச்சிருக்கேன். இப்போ பாருங்க, ரொம்ப ஈஸியாக இன்டராக்ட் பண்ண முடியும். du இன்டராக்ட் பண்ணீங்கன்னா u ஆயிடும். இங்க பாருங்களேன், இந்த டெனாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு நியூமரேட்டர் வருதுன்னு பாருங்களேன். u டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிடும், 2 பண்ணா உங்களுக்கு 0 ஆயிடும். அப்போ u plus 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு 1 வருது. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா log of இந்த டெனாமினேட்டர் போட்டுக்கணும், அதுதான் ஷார்ட்கட். அப்போ 2 log of u plus 2, log always positive, அதனால என்ன போட்டுக்கிறேன், மால்வஸ் போட்டுக்கிறேன். இந்த பக்கம் x dx பண்ணீங்கன்னா x, எப்பயும் போல c ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ரிவர்ஸ்ல அப்படியே போயிட்டு இதுக்கு பேரெல்லாம் திரும்ப கொடுக்கணும். கொஸ்டின்ல u கொடுக்கல, அவன் கேட்டிருக்கிறது xy ல, முதல்ல uy நான் மாத்திக்கலாம், root z. இப்போ இங்க இருந்து இப்போ u க்கு பதிலா root z, அப்புறம் இந்த 2 இந்த log of u க்கு பதிலா root z, இந்த 2 இந்த x இந்த c. மறுபடியும் இனிஷியல் z வச்சு ஞாபகம் இருக்குல்ல, z னா என்னது, 4x plus 2y minus 1. இதை தூக்கிட்டு போய் இங்க அப்படி ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க, முதல்ல u க்கு பதிலா z போட்டோம், இப்போ z க்கு பதிலா இந்த வேல்யூ கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான், z க்கு பதிலா இந்த வேல்யூ, இந்த 2 இந்த log, இந்த z க்கு பதிலா அதே வேல்யூ, இந்த 2 இந்த x இந்த பிளஸ் c. ஸோ சிம்பிளா ஒரு 3 இல்ல 5 மார்க் கொஸ்டின் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு.